Hello guys, again welcome back to my channel. ஆன்லைன்ல நிறைய e-commerce applicationல pay later and personal loan ஆப்ஷனை கொண்டு வந்துட்டாங்க. முக்கியமா Flipkartஐ சார்ந்த அனைத்து அதாவது Myntra மாதிரியான அனைத்து விதமான அப்ளிகேஷன்லயுமே pay later சர்வீஸ் அப்படிங்கிறது ரொம்ப வருஷமா இருந்துட்டு இருக்கு. தென் ரொம்ப முக்கியமா Amazon மாதிரியான e-commerce வெப்சைட்லயுமே pay later and personal loan ஆப்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப வருஷமா கொண்டு வந்துட்டாங்க. and நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டும் இருக்காங்க. பட் இதுல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா நாம ஈஸியா பொருளை சேல் பண்றதுக்கும் and ரொம்ப கம்மியான ரேட்ல ஓரளவுக்கு ரீசனபிளான பிரைஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அந்த மாதிரி பிரைஸ்ல நம்ம பொருளை வாங்குறதுக்கு இருக்கக்கூடிய மீசோ அப்ளிகேஷன்லையும் இப்போ இந்த பே லேட்டர் அண்ட் பர்சனல் லோன் ஆப்ஷனை கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இன்னைக்கான வீடியோவில் இதை பற்றின கம்ப்ளீட்டான டீடைல்ஸ் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். அதே சமயத்தில் இந்த இன்ஃபர்மேஷனை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சுக்க வேண்டியது நம்ம ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஃபினான்ஷியல் சம்பந்தமாக எந்த ஒரு டிசிஷன் அப்படிங்கிறத எடுக்கிறதா இருந்தாலும் தனிப்பட்ட முறையில் ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசரை மீட் பண்ணி அவருடைய கைட்லைன்ஸ் அடிப்படையில் மட்டும்தான் டிசிஷன் அப்படிங்கிறது எடுக்கணும். நாம பார்க்கக்கூடிய இந்த வீடியோ அப்படிங்கிறது எஜுகேஷனல் அண்ட் இன்ஃபர்மேஷன் பர்பஸ் மட்டும்தான். ஸோ இதை ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே கேஸ், இப்போ நம்ம மீசோ அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டு மொபைல் நம்பரை வச்சு லாகின் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நமக்கான ஃப்ரண்ட் இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிறது இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் பாட்டமில் ரைட் சைடு இருக்கக்கூடிய கார்னரில் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுமே கீழே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்ட் டைமில் மீசோ பே லேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு மேலேயே ஒரு ஆப்ஷன் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. டிஸ்கவுண்ட் அப் டு 120 அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதாவது என்னன்னா நீங்கள் மீசோவில் ஏதாவது ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் அந்த பே லேட்டர் சர்வீஸை யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணும்போது அதிகபட்சமாக 120 ரூபா வரையிலும் டிஸ்கவுண்ட் போக பொருளை உங்களால் வாங்கிக்க முடியும். ஸோ அந்த டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த டீட்டெயில்ஸை ஜஸ்ட் நாம கிளிக் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதிகபட்சமாக 25 வரையிலும் ஒவ்வொரு ஆர்டருக்கும் நீங்கள் சேவ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. இந்த ப்ராசஸை பொறுத்தவரைக்கும் ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸில் கம்ப்ளீட் பண்ணிடலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. கீழே ஆக்டிவேட் பே லேட்டர் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் பொருளை வந்து பே லேட்டரில் வாங்கும்பொழுது அந்த அமௌண்ட்டை எப்போ பேமெண்ட் பண்ணணும் அப்படின்னா 15 டேஸ்க்கு அப்புறமா நீங்கள் பேமெண்ட் பண்ணாலே போதுமானது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. பட் ஒரு சில பர்ச்சேஸ்க்கு அப் டு 30 டேஸ் வரைக்கும் கூட டைம் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. ஸோ இந்த பேமெண்ட் பொறுத்தவரைக்கும் ரீபேமெண்ட் பண்ணுறத பொறுத்தவரைக்கும் உங்ககிட்ட இருக்கக்கூடிய யூபிஐ அப்ளிகேஷன் வழியாகவே பேமெண்ட் அப்படிங்கிறது பண்ணிக்க முடியும். ஒரு வேளை லேட் பேமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா பெனால்ட்டி சார்ஜஸ்லாம் வரும். அதையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிச்சுக்கோங்க. ஓகே, இப்போ இந்த பே லேட்டர் சர்வீஸை தவிர்த்து இவங்க பர்சனல் லோனுமே அதிகபட்சமாக 12 லேக் வரைக்கும் கொடுக்குறதா போட்டிருக்காங்க. இதுக்கான ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னு பார்க்க 18.9% per annum இருந்து ஸ்டார்ட் பண்ணுறதா போட்டிருக்காங்க. லோனை வந்து அந்த டைமுக்கு முன்னாடியே நீங்கள் டோட்டல் அமௌண்ட்டையும் 4% பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு எந்த ஒரு சார்ஜஸுமே கிடையாது அப்படிங்கிறதையும் போட்டிருக்காங்க. மற்றபடி இதில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் அப்படின்னு பார்க்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணி உங்களுக்கான அப்ரூவல் அப்படிங்கிறத எடுத்து வச்சுக்கலாம். தென் உங்களுக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ மட்டும் கூட நீங்கள் லோன் அமௌண்ட்டை விட்ராவல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ளை பண்ணி அப்ரூவல் லிமிட் கொடுத்துருவாங்க. உங்களுக்கு தேவையான சமயத்தில் அமௌண்ட்டை விட்ராவல் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். தென் அந்த டைமில் மட்டும் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறத பேமெண்ட் பண்ணாலே போதுமானது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவும் ஒரு நல்ல விஷயமா தான் இருக்குது. சேம் டைம் நீங்கள் கவனிக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த லோனுக்கு இவங்க ஆர்பிஐ ரெஜிஸ்டர்ட் என்பிஎஃப்சியான பேயூ ஃபினான்ஸ் அண்ட் க்ரோமர் ஃபினான்ஸ் இவங்க 2 பேர் கூடயும் பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறதுமே பண்ணியிருக்காங்க. பர்சனல் லோன் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது அதுதான் இருக்குது. இதை தவிர்த்து பிஸ்னஸ் லோன் அப்படிங்கிறதும் கூட கொடுத்துருக்காங்க. பட் இந்த பே லேட்டர் சர்வீஸை பார்த்தீங்கன்னா நீங்கள் பே லேட்டரை யூஸ் பண்ணி ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ரீஃபண்ட் பண்ணணும், அதாவது பொருளை ரிட்டர்ன் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த அமௌண்ட் ஆனது ரீஃபண்ட் அப்படிங்கிறதுமே ஈஸியாக ஆகிரும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்பொழுது கொஞ்சம் நல்ல விஷயமா தான் இருக்குது. ஸோ இதில் லோனுக்கு அப்ளை பண்ணுறத பொறுத்தவரைக்கும் பேப்பர்லெஸ் ப்ராசஸில் கம்ப்ளீட்டான ஆன்லைன் ப்ராசஸ்லேயே அப்ளை பண்ணிக்கலாம். கொலட்ரல் அப்படிங்கிறது எதுவுமே தேவையில்லை. லோன் அமௌண்ட்டை பொறுத்தவரைக்கும் வித்தின் 24 ஹவர்ஸ்க்குள்ளே பேங்க் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிரும் அப்படிங்கிறதையுமே போட்டிருக்காங்க. அதை பொறுத்தவரையிலும் நீங்கள் கம்ப்ளீட்டாக கேஒய்சி ப்ராசஸை முடிச்சிட்டிங்க, டாக்குமெண்ட் எல்லாம் சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதிலிருந்து 24 ஹவர்ஸ்க்குள்ளே லோன் அமௌண்ட் அப்படிங்கிறது உங்களுடைய அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிரும் அப்படிங்கிறதையும் தெளிவாகவே போட்டிருக்காங்க. ஓகே கேஸ், இப்போ ஓவராலாக இவங்க வழங்கக்கூடிய இந்த பே லேட்டர் அண்ட் பர்சனல் லோனுக்கு யாரெல்லாம் ஃபினான்ஷியல் பார்ட்னராக இருக்கிறாங்க அப்படின்னா பேயூ ஃபினான்ஸ் அப்படிங்கிறவங்க இருக்கிறாங்க. இதை தவிர்த்து க்ரோமர் ஃபினான்ஸ் அப்படிங்கிறவங்களும் இருக்கிறாங்க. தென் ஸ்னாப்மின் ஃபினான்ஷியல் சர்வீஸ் அப்படிங்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஸோ இவங்க தனியாகவும் ஒரு அப்ளிகேஷன் அப்படிங்கிறது வச்சிருக்காங்க. அதை பற்றி ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம். இதை தவிர்த்து அக்ரோ கேபிட்டல் அப்படிங்கக்கூடிய ஒரு ஆர்பிஐ ரெஜிஸ்டர்ட் என்பிஎஃப்சி கூட பார்ட்னர்ஷிப் பண்ணியும் இவங்க லோன் அப்படிங்கிறத கொடுக்கறதா போட்டிருக்காங்க. ஓகே கேஸ், இப்போ நீங்கள் ஆக்டிவேட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம் அப்படிங்கிறது கேட்டிருப்பாங்க. அதுக்கடுத்து உங்களுடைய பேன் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறதும் கேட்டிருப்பாங்க. உங்களுடைய பேன் டீட்டெயில்ஸை என்டர் பண்ணதுமே உங்களுக்கான அப்ரூவல் லிமிட் எவ்வளோ அப்படிங்கிறத ஷோ பண்ணுவாங்க. ஒன்ஸ் ஷோ பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த லிமிட்ல இருந்து நீங்கள் ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் அப்படிங்கிறது பண்ணிக்க முடியும். ஸோ பர்ச்சேஸ் பண்ணுறதை பொறுத்தவரைக்கும் ஆஸ் யூஷுவல் எப்பவும் போலவே நீங்கள் எந்த பொருளை வாங்கணுமோ அந்த பொருளை செலக்ட் பண்ணிவிட்டு பேமெண்ட் ஆப்ஷனுக்கு போகும்பொழுது இந்த பே லேட்டர் அப்படிங்கிறத ஷோ பண்ணுவாங்க. அப்போது நீங்கள் பே லேட்டர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டிஸ்கவுண்ட் அப்படிங்கிறதுமே இருக்கும். ஸோ எவ்வளோ உங்களுக்கு டிஸ்கவுண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த டிஸ்கவுண்ட் போக ரீமைனிங் அமௌண்ட்டை பே லேட்டரில் நீங்கள் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும்.
அண்ட் அந்த பேமெண்ட் பண்ணும்பொழுது நீங்கள் எத்தனை நாளைக்கு அப்புறமா அந்த அமௌண்ட்டை ரீபேமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதும் போட்டிருப்பாங்க. ஸோ ஒரு சில இடத்துல 15 days அப்படின்னு கொடுத்துருக்காங்க, ஒரு சில இடத்துல 30 days அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஒரு ரீசனால் நீங்கள் ஆர்டர் பண்ணும்பொழுது அந்த டைம் எவ்வளோ அப்படிங்கிறத கேர்ஃபுல்லாக நோட் பண்ணிக்கணும். அண்ட் ரொம்ப முக்கியமாக ஆன் டைமில் ரீபேமெண்ட் அப்படிங்கிறதுமே பண்ணிடணும். அதையும் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க. ஓகே கேஸ், ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த மீஷோ அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு மிடில் கிளாஸில் இருக்கக்கூடிய மக்கள் தான் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அண்ட் நானுமே யூஸ் பண்ணிட்டு தான் இருப்பேன். சின்ன சின்ன பொருள் அப்படிங்கிறத அப்பப்போ ஆர்டர் போட்டு வாங்கிட்டு இருப்பேன். ஏதாவது டாய்ஸ்லாம் வாங்கணும்னா இல்லை ஏதாவது சீட்ஸ்லாம் வாங்கணும் அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் அப்படிங்கிறத நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அந்த மாதிரி இருக்கும்பொழுது இன்ஸ்டண்ட்டாக கையில் கேஷ் இல்லை அப்படின்னாலும் பே லேட்டர் சர்வீஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷன் எடுத்துகிட்டு வந்தது ஒரு நல்ல விஷயமா தான் இருக்குது. ஓகே கேஸ், இன்னைக்கு பார்த்தா இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணிவிட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபியூச்சரில் யூஸ்ஃபுல்லான நிறைய இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். ஓகே கேஸ், தேங்க்யூ.